இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், நம்மள தொத்தி தொத்தி அடிச்ச இவனை இன்னைக்கு அவனை கொல்லாத விடக்கூடாது. இப்ப மீதி இருக்கிறது நீதான். வேணா பிரதர், வேணா பிரதர், எங்களை விட்டுரு பிரதர். ஏதோ வயிற்று பழப்புக்காக தான் பண்றோம். இதெல்லாம் செய்ய சொன்னது அந்த அபூர்வா மேடம் தான். தெரியும்டா, அவ சொன்னது சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னு நீ தான் இத சரி பண்ணணும். அபூர்வாக்கு போன் பண்றான். டேய் போனர்ரா, சிரிச்சுக்கிட்டே பேசுற. பண்றேன் சார், பண்றேன். நீங்க நினைச்ச மாதிரியே நடந்துச்சு மேடம். ரிப்போர்ட்ஸை மாத்தி தரத்துக்கு அவரு ஒத்துக்கினாரு. நாளைக்கு கோர்ட்ல என்ன நடக்கணும்னு எதிர்பார்த்தீங்களோ அதான் நடக்கும். ஓகேவா? ஓகேவா பிரதர்? ஓகே. நாளைக்கு கோர்ட்டுக்கு போற வரைக்கும் அவ நினைச்சதுதான் நடக்க போகுதுன்ற கான்பிடன்ஸ்லயே அவ இருக்கணும். ஆனா இல்ல, நான் வேற ஏதாவது லீக் பண்ணுவேன்னு பண்ணீங்க. வேணாம் பிரதர், நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நீங்க எப்படி எங்க கூட கண்டுபிடிச்சு வந்து என்ன நல்லா குமுறுடுவீங்கன்னு எனக்கு தெரியும். வரும் பிரதர். ஏய் டேய், ஏஞ்சிங்கடா, ஏஞ்சிங்கடா. வாடா வாடா, ஓடி போலாம் வாடா. அம்மா பூமி, எனக்கு தெரியும்மா, நீ நிரபராதிங்கிறது எனக்கு தெரியும். என்னோட பூமி ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டா. பூமி, பூமி, இப்ப நான் உனக்கு 2 விதமா கங்க்ராச்சுலேஷன் சொல்ல போறேன். ஒன்னு உன்னோட ஃப்ரெண்டா, 2வது உன்னோட முறை பையனா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப தப்பா நினைச்சிட்டேங்க. அவ நம்ம மருமகன்னு நீங்க சொல்லி நான் கேட்காம வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். நான் அப்பவே உன்கிட்ட சொன்னல, இந்த மாதிரிலாம் பேசாதன்னு. போ மாமா, வா போலாம். இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. வா நம்ம வீட்டுக்கு போலாம். வா வா. சரி பூமி, பூமி எங்கேயும் வரமாட்டா.
என்னுடைய மருமக. நான் கூட்டிட்டு போக எனக்கு உரிமை இருக்கு. பூமி என்னோட வருங்கால மருமக. கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. அவ ஏன் கூட தான் வருவா. வா. அத்தை இல்ல வரமாட்டா. ஏன் கூட தான் வருவா. வரமாட்டா. அத்தை. ஆண்டி ஆண்டி ஒரு நிமிஷம். வாமா. அத்தை வா. நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல சரி எனக்கு ஒரு வீட்டை காட்டினா. நானும் அந்த வீட்டுக்கே போறேன். வரலாமா சார்? வாமா, ஒன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். வாமா. உன்னோட விஷயத்துல பெரிய டிராமாவே நடந்திருக்கு. உட்காரு. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இப்படி நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் சார். அந்த அபூர்வா பணம் கொடுக்கறேன்னு சொல்லியும் ஒத்துக்காம கடைசியில ரவுடிங்ல அனுப்பி மிரட்டியும் பயந்த மாதிரி நடிச்சு சின்சியரா என்னோட DNA ரிப்போர்ட்ட கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டீங்க சார். நீங்க மட்டும் இல்லைன்னா எனக்கு சாவ தவிர வழி இருந்திருக்காது. இதுல நான் செஞ்சது எதுவுமே இல்லம்மா. நான் என் கடமையை தான் செஞ்சிருக்கேன். அபூர்வா என்னோட வீட்டுக்கு ரவுடிங்களை அனுப்புனப்போ நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. பசங்களை கொன்னுடுவேன்னு சொன்னா எந்த ஒரு அப்பா தான் பயப்படாம இருப்பான் சொல்லு? உனக்கு அநியாயமா தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சும் இவ்வளவு வருஷமான கடைப்பிடிச்ச சின்சியாரிட்டியை எழுந்திருவன்னு தெரிஞ்சும் பசங்களுக்காக ஒரு ரிப்போர்ட்டை மாத்தலான்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள ஒருத்தன் வந்தாம்மா. அவ சாதாரண ஆள் இல்லம்மா. பேரு ககன். ககன் ககன்